இமானுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனங்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இந்த நம்பிக்கையின் நேரம் பாகம் 5 சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரியமான தேவஜனமே, இவ்வாரத்தின் நம்பிக்கையின் நேரம் பாகம் 5 கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டிய வார்த்தை என்ன? புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்ன வசனம் அது? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு எப்பொழுதும் காத்திருக்கிற யாவருக்கும், தம்மை எப்பொழுதும் தேடுகிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர் என்று புலம்பலின் புஸ்தகம் சொல்லுகிற பிரகாரமாய் இந்த நாளிலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை எப்பொழுதுமே தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு இவ்வாரத்தின் நற்செய்தியை அறிவிக்கிறேன். உங்கள் நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. நிச்சயமாய் உங்களுடைய நீங்கள் நம்புகிற எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அது என்ன? எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து காத்திருக்கிற உங்களுக்கு, அவரையே காலைதோறும் தேடுகிற உங்களுக்கு, அவர் எப்பொழுதும் நல்ல முடிவுகளை, நல்ல எதிர்பார்த்திருக்கிற நம்பிக்கையான முடிவுகளை கொடுக்க அவர் நல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, எந்த காரியத்துக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? நடக்குமா நடக்காதா என்ற நம்பிக்கையெல்லாம் இழந்து முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பிரியமான தேவஜனமே, சோர்ந்து போகாமல் கர்த்தரையே எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருங்கள். அவரை நம்புகிற எல்லா ஜனத்துக்கும் அவர் நல்லவர் தானே. அவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை உங்கள் பேரில் அருளுவதற்கு, உங்கள் பேரில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் தேவஜனமே. அது மாத்திரம் அல்ல, நீ நம்பின எல்லா மனிதர்களும் உன்னை கைவிட்டு இருக்கலாம். நீ நம்பின சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாய் மாறி இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். நீங்கள் எப்பொழுதும் அவரை தேடுகிற, கர்த்தரை தேடுகிறது என்றால் எப்படி? எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு முதலாவது அவருடைய பாதத்திலே நீங்கள் அமர வேண்டும். அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வசனங்களை நீங்கள் தியானிக்க நீங்கள் பலனடைவீர்கள். சோர்ந்து போகாதபடிக்கு உங்களுக்கு நல்ல சத்துவத்தையும் இந்த வார்த்தை வசனங்கள் உங்களுக்கு நிச்சயமாய் தரும் தேவஜனமே. அவருக்கு காத்திருக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருப்பது என்று சொல்லும் பொழுது மிகவும் கடினமான ஒரு காரியம். யார் எந்த மனிதனாலும் காத்திருங்கள் என்று சொன்னால் அது அவர்களை பிரியப்படுத்துவது எப்பொழுதுமே இல்லையே. ஆனால் நீங்கள் காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவச்சனமே. காத்திருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஆலயத்துக்கு கடந்து வர வேண்டும். அவருடைய பாதப்படியிலே மரியாதை போல அமர வேண்டும். வேதங்களை தினந்தோறும் வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய அநேக வசனங்களை கேட்டு பலனடைய வேண்டும். இதுதான் அவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருப்பதற்கு அடையாளம். இப்படி நீங்கள் செய்து வருவீர்கள் என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லவராயிருப்பார். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில இந்த வீடியோ கிளிப்பை இந்த நம்பிக்கையின் நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியத்தை குறித்து காத்திருக்கிறார்களோ, எதிர்காலத்தின் நன்மையான காரியங்களை குறித்து காத்திருக்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே இன்பங்கள் நடக்க வேண்டும், நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை காரியங்களுக்கோ எத்தனையோ வருடங்களாய் காத்திருக்கிறார்களோ, காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே உங்க பாதப்படியிலே அமர்ந்து உம்மை தேடுகிற இந்த ஜனத்துக்கு நீர் நல்லவராய் வெளிப்பட வேண்டும். நல்ல முடிவுகளை அருள வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தருடைய நினைவு எதுவோ அதுவே இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் நீர் நல்லவர். உம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு நீ நல்லவர். உமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நீ நல்லவர் ஆண்டவரே. காத்திருக்கிறவர்கள் வீண் போகாதபடிக்கு, அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு, பலன் குறைந்து போகாதபடிக்கு கர்த்தர் பலனையும் சத்துவத்தையும் அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்று வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். பிரியமான தேவஜனமே, சந்தோஷமாய் அவர் சமூகத்திலே காத்திருங்கள். சந்தோஷமாய் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுங்கள். நிச்சயமாய் நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்து நல்ல முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் உங்களை அடுத்த நம்பிக்கையின் நேரத்தில் சந்திக்கும் வரையில் நான் உங்களை விட்டு விடை பெறுகிறேன். செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும்
முரண்பாடற்றவரே